இன்னைக்கு இன்னைக்கு நல்லா போச்சுப்பா. உண்மையிலே ஸ்டார்ட் பண்ணும்போதே ஒரு உண்மையாவே செம்ம பண்ணி பாசிட்டிவா இல்ல ஸ்டார்ட் நேத்துல இருந்தே ஆரம்பிச்சிச்சு அது. எனக்கு எனக்கு ஆசான் ஸ்வீட்ஸ் தான் நல்லா இருந்துச்சு. ஏய் நான் சத்தியமா தான் சொல்றேன் இல்ல அந்த மாதிரி என் டிஎல் ஃபுல்லா ஆசான் அவர் வீடியோ மட்டும் தான் தான் இன்னைக்கு ரூலிங். வந்துச்சு. ஆசானம் ஃபுல் புசியானது இது. ஆசான் சொன்னதுல ஒரு முக்கியமான விஷயம் வந்துட்டு ஏய் எனக்கு வேணாடா கோஸ்ட் இந்த ரிமூவ் பண்றா பக் எனக்கு அப்புறமா. இரு. இல்ல So, சௌமியா அவங்க வந்து சொன்னாங்க இந்த தஞ்சாவூர்ல வந்துட்டு இருக்கிற இதெல்லாம் சொன்னாங்க. அதெல்லாம் ஒரு நோட் பண்ணிட்டு உடனே சொன்னாரு பாத்தியா, 1 மாசத்துக்கு ஒருக்க நான் வந்து நம்ம எல்லா எம்எல்ஏவையும் இன்வைட் பண்றேன், நம்ம எல்லாம் சேர்ந்து ஒர்க் பண்ணலாம். அந்த ஒரு இதுதான் எனக்கு மனுஷன். ஆனா இன்னைக்கு ரொம்ப ஓப்பனா பேசினாரு. ஒரு விஷயம் இன்னொன்னு சொன்னாரு. என்னையெல்லாம் பாத்தீங்கன்னா பேப்பர் வச்சு படிக்க சொன்னீங்கன்னா எனக்கு வந்து திக்கும் திணறும். ஓப்பனா ஒரு அமைச்சர் வந்துட்டு ஜாலியா பின்னாடி கை காட்டிக்கினே நின்று ஜாலியா பேசுனாரு. யதார்த்தமா ரொம்ப யதார்த்தமா ரிலேட்டபிளா இருக்கிற ஒரு லீடர் அப்படிதான் இருக்கணும். அப்பதான் மக்களுக்கு வந்து புரியுது. மீதி எல்லாம் உட்காந்து அவங்க எல்லாம் கதை சொல்றாங்க. எனக்கா தூக்கம் சொக்குது. ஐயோ முடிங்கடா சீக்கிரம், நான் இந்த டேபிள பண்ண மைக்க பண்ண அதை தேய்ச்சேன் இதை தேய்ச்சேன். ஐயோ அந்த பழைய ஃபார்மேட் நமக்கு ஒத்தே வரல, தூக்கம் வருது எனக்கு. இருந்தாலும் இவங்க பேசுறதுல ஏதாவது பாயிண்ட் இருந்துடாதா அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கேன். நானும் அப்படியே தூக்கம் வலியுது எனக்கு. அவனுங்க வந்து பாஸ்ட பத்தி பேசுறானுங்க, நம்ம வந்து கரண்ட பத்தி பேசுறோம், ஃபியூச்சரை பத்தி பேசும்போது பேசுறோம். மட்டும் நம்ம பேசும்போது மட்டும் கத்துன்னு கத்துனானுங்க. அதுக்குதான் அவரு அப்ப கூட கூலா டீல் பண்ணாரு புஷியன். என்ன சொல்றாரு, அதான் அவன் வந்துட்டு நீங்க உங்க தலைவரை பத்தி பேசுனீங்க, நாங்கெல்லாம் புதுசு, எங்க தலைவரை பத்தி எங்களை கொஞ்சம் பேச விடுங்கன்னு சொல்லி சொல்லி மனுஷா அவ்வளவு நேரம். ஆனா செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா பேசிட்டாருல்ல, எங்கேயுமே டிப் அடிக்காம நல்லா அப்படியே சூப்பரா போச்சு கேக்குறதுக்கு. அவர் சொன்னாரு இன்னைக்கு புதுசா தெரிஞ்சுக்கிட்டோம், நமக்கே தெரியாது நிறைய, அங்க இருக்கிறவங்களும் நிறைய தெரிஞ்சுட்டு இருப்பாங்க. அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. நிறைய விஷயங்கள் சொல்லுங்க. இல்ல நடுவுல ஒரு எம்எல்ஏ வந்து எம்எஸ் பாஸ்கரை கொஞ்சம் லைன்ல கூப்பிட்டு வந்தாரு. எம்எஸ் பாஸ்கரா? ஆமா ஆமா தெரியாதா? நானும் பார்த்தேன். யாரு இந்த எம்எல்ஏ? ஐயோ அவன் பேர் என்ன? டிஎம்கே ஜெனரல் செக்ரட்டரி. அவன் பேர் என்ன? இவரு யாரு? துரைமுருகன். காட்பாடி தொகுதி. காட்பாடி தொகுதி யாரோ ஒருத்தர் ரிக்வெஸ்ட் கொடுத்துருக்காரு. இல்ல பார்த்தேன். நீர்வளத்துறை அமைச்சரா? முன்னாள் நீர்வளத்துறை. கொஞ்சம் வேற ஏதாவது ஐடியில நம்ம இவனா அவன் தான் இந்த மாதிரி விதவிதமா ஏதாவது வச்சிருப்பான். நீ யாரதா வேற ஐடியில வாடா, இதெல்லாம் அக்செப்ட் பண்ண நல்லா இருக்கு. எனக்கு அந்த காட்பாடி எம்எல்ஏ வந்து குஜிலி மேஸ்க் பண்ணி விட்டான். யாரு? நம்ம வேற ஏதோ தான் பேசிட்டு இருக்கோம். ஆனா என் மைண்ட்ல எதுக்கு அந்த மாஸ்க் பேசுனது ஞாபகம் வருதுன்னு தெரியல. என் வீட்டுல கரண்ட் எடுத்துக்கங்க, நான் கண்டுபிடிச்சுன்னு இருக்கேன். அது ஏன் ஓடுதுன்னே தெரியலடா. சோலார் பேனல் இல்ல, எனக்கு அவன் பேசுனது கூட பரவாயில்ல. அந்த மாடுலேஷன் இன்னும் அந்த மண்டையில போதான். இந்த கூலி பத்தல வர்ற இவன மாதிரி ஸ்டிக்கர்ல இல்ல. நம்ம கண்ணு இருந்தாலுமே அவன் ரொம்ப ஆட்டிடியூடா பேசியிருப்பான். இல்ல என்னைக்குமே டேடே அதிலடா கலர இல்ல சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு அடி வாங்கி தர கூடாது என்னைக்குமே. மொரட்டு ஆட்டிடியூட் அன்னைக்கெல்லாம் பண்ணது. எங்க வீட்டுல இருந்து கரண்ட் எடுத்துக்கீங்க, எவ்வளவு வேணுமோ எடுத்துக்க. அந்த கொஸ்டின் என்ன சொல்லுவாங்க? ஏன்டா இல்ல உன் வீட்டுல நிலக்கரியடா ஒரு 2 வயர் இருக்கும். இல்ல அலெக்ஸ், ஒரு 2 வயர் இருக்கும். நானா ஜாயின் பண்ணி அதுவா கரண்ட் ஓடும். 2 வயரை வச்சு எனக்கெல்லாம் இன்னைக்கு சத்தியமா சிரிப்பு தாங்கலடா. பைத்தியக்காரன் எங்க இருந்து புடிச்சு கூட்டிட்டு இருந்தீங்க. சப்போர்ட் பண்ண தெரியலனா கேட்டுட்டு சப்போர்ட் பண்ணு. அலெக்ஸ், இந்த மாதிரி ஆளுங்க தான் வந்து நம்மளெல்லாம் ஆட்சி பண்ணிடுறது. ஒருத்தனாடானா தர்மபுரத்துல ஏரியா போடுறான்றான், ஒருத்தனாடானா வந்து எங்க எடப்பாடி வந்து மின்னலை முழுங்கி மின்சாரத்தை கத்துவாருன்றான். இல்ல காந்தி எடப்பாடி இதய தெளிப்பு இல்லை. இவனுங்கெல்லாம் தான் நம்ம வந்து ஆண்டு இருக்கானுங்க. எந்த நிலைமையில நம்ம எல்லாம் இருந்திருப்போம். அரசியல்ல நம்ம ஆள் வரல, அரசியல் நம்ம பார்க்காம இவனுங்க எல்லாம் வந்து நம்ம தலையில இருந்தா நம்ம உலக அடிச்சுட்டு போய்கிறானுன்னு பாரு, யோசிச்சு பாரு. ஒரு எடிட் பார்த்தேன். அது என்னன்னா,
என்ன சரக்கு வேணும்னு ஒருத்தன் கேட்பான். எடப்பாடி இந்த சைடு எனக்கு எந்த பிராண்டும் தெரியாதுங்க. அந்த விலை எனக்கு அதை அதான் பார்த்துட்டு அந்த வீடியோ எடுத்து போட்டு அதான் எனக்கு தமிழ்நாட்டில் சரக்கு அடிப்பது ஒரு கேவலமான வாதம். நான் தான் ஒரு தீய பழக்கம். அதனால எனக்கு எந்த நல்லா அடிக்க பிராண்டும் மாட்டேங்க. தெரியாது. ம். நான் டீ டோட்டலர் வச்சு போட்டிருப்பானுங்க. நல்ல இருப்போம். எவன்டா அவன் டெல்லி பக்கம் train ஓட்டுறது? இல்ல சோமு. இவனுங்கெல்லாம் வந்து பேசுறானுங்க, நாங்க 75 வருஷம் ஆட்சி கட்சி அப்படி இப்படின்றானுங்க. கொள்கை கூட்டம் இல்ல கார்த்தி கோமாளிங்கிறானுங்க. ப்ரோ, இன்னைக்கு ஒரு தாத்தா ஒருத்தர் பேசினாலும் அவர் யாரு ப்ரோ? அவர் பேரு என்ன? ரொம்ப நேரம் பேசிக்கிட்டே இருந்தாரு. அப்பா இதுதான் அவரு பெரிய கருப்பா, senior பெரிய ஆனா கருப்பா. எனக்கு கேட்டா அசம்பிளில என்ன இருக்கிறவனுங்க பேருன்னு ஸ்கூலோட இல்ல அசம்பிளில இருக்கிறவங்க ஸ்கூலோட மோசமா ஒரு ஒரு தலைமை அன்னைக்கு ப்ரோ 6:30 வரைக்கும் போகுது ப்ரோ. 6:30க்கு ஹரி, மேல போச்சு ப்ரோ. இன்னைக்கு அசம்பிளி எண்டா வருது. அதான் சொன்னேன். அப்பா இல்லடா ஜேசிடி ப்ரோ வந்து ஹரி, தப்பு பண்ணிட்டாரு. சீனியர் மோஸ்ட் மெம்பருங்கிறனால சீக்கிரம் முடிப்பாருன்னு பார்த்தா மொக்கைய போட்டு தள்ளுறாரு. ஐயோ சீக்கிரம் முடிங்க சார். அதான் ஹரி ப்ரோ, நாளைக்கு எல்லாம் 15 நிமிஷம் தான். ஃபர்ஸ்ட் ஆளுக்கு 15 நிமிஷம், அடுத்த வரவங்க எல்லாம் 10 நிமிஷம் தான். ஒவ்வொரு கட்சிக்கு 3 பேர் அப்படின்ட்டு. ஆமா அததான் இன்னைக்கே சொன்னாரு. அவர் நேத்தே சொன்னாரு. இன்னைக்கு அப்படிதானே இந்த சீனியர் கொடுத்தனால எனக்கும் 40 நிமிஷம் கொடுன்னு எல்லாரும் கேட்டா என்ன எங்க போறது? ஒவ்வொருத்தர் 40 நிமிஷம் பேசினா சங்குதான். நம்ம கதையை யோசிச்சுப்பாரு. இந்த நிறைய பேரால ஒரு பேச ஒரு படம் இருக்குடா, அது இங்கிலீஷ்ல வந்துட்டு இந்த ஜிம் கேரி நடிச்ச ஒரு படம் இருக்கு, ட்ரூமேன் ஷோன்னு சொல்லிட்டு. அவனை வந்து ஒரு செட்டுக்குள்ள போட்டுருவாங்க. 24 மணி நேரம் அந்த டிவி ஓடிக்கிட்டே இருக்கும். அது 30 வருஷம் அந்த மாதிரி ஓடும் அந்த டிவி. அவன் சின்ன குழந்தையில இருந்து வளர்ற வரைக்கும் அந்த செட்லயே வளரும். அதுதான் உலகம் நினைச்சு வாழ்ந்துட்டு இருப்பான், வெளி உலகமே தெரியாம. அந்த மாதிரி சட்டசபையை வந்து 24 மணி நேரம் ஓட்டணும் போல இவங்களுக்கு. ஏடா என்ன பிக் பாஸா ஹரி ப்ரோ? நான் என் கட்சியை அது பத்தி நான் ஆமா, பேசியேன். பிக் பாஸ் வரதுக்கு முன்னாடி வந்தது அதெல்லாம். எலெக்ஷனுக்கு 90s க்ளோஸா வந்த இருந்தா படம். இவங்களுக்கு என்ன தெரியுமா, அவை குறிப்புல இந்த பில்டப் எல்லாம் ஏத்தணும். அதுக்காக மட்டும்தான் பேரானுங்களே தவிர ஒன்னும் பெரிய இவங்களுக்கு பற்றும் கிடையாது, ஒரு வெங்காயமும் கிடையாது. நாங்க டேபிள் செஞ்சேன், சேர் செஞ்சேங்கிறதெல்லாம் அவை குறிப்புல ஏத்துறதுக்காக பண்றது. இதெல்லாம் நீக்க மாட்டாங்கிறதுக்காக வந்து சன்னமா பண்றது. இதுதான் இவங்க அரசியல் சரியா. அதுக்கு அந்த அவை குறிப்புக்காக மட்டும்தான் சட்டமன்றத்துல அது பேசுறாங்களே தவிர மட்டும்தான் இல்ல இதுக்கெல்லாம் ஹரி, மக்கள் அது பிரச்சனை மட்டும்தான் ஏறுச்சா? அவை இன்னைக்கு குறிப்பில் அது மட்டும்தான் ஏறுச்சா? அவனுங்க மானமும் கப்பல்ல ஏறிச்சு. சோகமலை அயலகாணியில இருக்கிறவன் தான் வந்து போதைப் பொருள் வித்தான்றது ஏறலையா? அதுதான் அந்த டெக்னிக் நமக்கும் என்ன தெரியணும்ல. இது தெரியும் 2.5 வயசு குழந்தைன்ட்டு ஆதாரத்தோட தூக்கி காட்டணும், ஒன்னா வாய முடியும். என்ன பாசிட்டிவா நீ வந்து பொய்ய சொல்லி ஏத்தணும்னு நினைக்கிறியோ அதுக்கு சமமான நெகட்டிவ்ஸும் நீங்க வச்சிருக்கீங்க. அதை நாங்க ஏத்துவோம். நீ பண்ணாதது ஒன்றும் சொல்லல, பண்ணதெல்லாம் ப்ரூஃபோட ஹரி இருக்குன்னு ப்ரோ, சொல்லி. இன்னைக்கு என்ன ப்ரோ இது இது கக்கூஸ்ல இருந்த ஒரு ஆளை காண மாட்டேங்குது. வரல. ஆனா இன்னைக்கு வாங்கினதுலே நெல்சன் சேவியர் வாங்கிட்டு இருக்கிற அடிதாண்டா எனக்கு சந்தோஷம். பைத்தியக்காரனை என்ன பேசுறாங்க தெரியாம அவன் போயிட்டு இன்னும் சன் டிவில ஜாயின் பண்ணலாம். அவன் இன்னும் அவன் பண்ணா என்ன பண்ணாட்டினா அவன் ஊப்பின்னு முன்னே தெரியுமேப்பா. வர வர திட்ட இல்ல வர வர டிவிக்கு வித்துட்ட ஆளுங்க இல்லைன்னு எனக்கு தெரிஞ்சு அதான் சன் டிவில ஆபீஸ்ல வேலை பாக்குற எல்லாரையும் பிடிச்சி இழுக்கிறானுங்க போல இது. கூப்பிட்டீங்க போனஸ் 1 லட்சம் தெரியாது 10 லட்சம் தரேன். ஐடிவிங்க டிஎம்கே ஐடிவிங்க எலெக்ஷனுக்கு முன்னாடி வந்துட்டு அந்த கடைசி கொஞ்ச நாள் வந்து சில டீமை வச்சு நாய் வாங்குற மாதிரி வேலை வாங்கிட்டு காசை கொடுக்காம வெளியே தட்டி விட்டானுங்களாண்டா, தெரியுமா? ப்ரோ என்ன கேட்டா இல்ல இவ்வளவு பண்றதுக்கு சன் டிவில இல்ல ஒரு நிமிஷம், இவ்வளவு பண்றதுக்கு சன் டிவில ஒருத்தன் வேலை பார்த்தானே இருக்கான் கெல்ட்டு பையன். அவனுக்கு காசு கொடுத்தாவது திட்ட வைக்கலாம். அவன் ரொம்ப அட்டென்ஷன் வரும் உண்மையில. அவன் திட்டினா காசு வேஸ்ட் பண்ண மாட்டாங்க. பேசுனா நீங்க ஆளுங்கட்சி பெர்மிஷன் கொடுக்க மாட்டீங்க, உங்களை எப்படி பேசுவான்? இது எப்படி இருக்குதுன்னா இல்ல இல்ல ப்ரோ உங்களை செருப்பால் அடிக்க போறோம், செருப்பு கழட்டி கொடுங்கன்ற மாதிரி இருக்குது. எப்படி பர்மிஷன் கொடுப்பாங்க? இல்லடா அத சொல்லல, அவனுக்கு தைரியம் இருக்காதுடா பேசுறதுக்கு. ஆமா இதுக்கப்புறம் ஆஃப் ஆயிட்டான். இதுக்கப்புறம் இல்லடா அவன் இருந்தது இல்ல இருந்தாதான் எனக்கு ஒரே ஒரு ஆசைங்க, ராமவர் தோட்டம் மாதிரி இல்ல ராமவர் தோட்டம் மாதிரி பனையூர் பங்களான்ற மாதிரி ஒண்ணு ஆயிடுன்னு கேட்டா பனையூருக்கு வர வைக்கணும். தேவையில்லாத கண்டென்ட் இல்ல இதுல என்னங்குது, பனையூருக்கு வாங்க பொக்கே எடுத்துன்னு வாங்க,
உள்ள ப்ரோ உள்ள உள்ள ஆல்ரெடி நாய் நிறைய பத்தி அணில்கள் பேசுறப்பெல்லாம் அந்த இல்ல நாய் பத்தி அலெக்ஸ் பேசுறப்பெல்லாம் மரியாதையா உன் எல்லாம் பேச ஆசை முடியாது. இல்ல உன் ஆசை என்ன? பொக்கேத்தன வாங்க, இதுல என்ன தவறு இருக்கு? பனையூருக்கு வாங்க. நானே அந்த ஆளை எம்எஸ் பாஸ்கர் தான் கோட் பண்ணேன். கலரு இந்த பனையூருன்னு கோட் பண்ண எம்எஸ் வேணாம்னு தான் பாஸ்கர்லாம் சொல்றேன். இல்ல, அந்த பனையூர் என்ன நாய் ப்ரோ பேரு இது? ரஜினிகாந்த்னு கோட் பனையூருக்கு பண்ணேன். ரஜினியை கூட்டின்னு வாங்க, கார்த்தி ப்ரோ பாத்துப்போம். கார்த்தி தேங்க்ஸ் ப்ரோ சொல்லிட்டோம். வன்மையா கண்டிக்கிறேன். பாஸ்கர் எல்லாம் அசிங்கப்படுத்தாது தயவு செஞ்சு. அவர் ஏன் சூப்பரான பெர்ஃபார்ம். இல்ல ப்ரோ அவர்தான் இன்னைக்கு ஒரு சூப்பர் அணில் ப்ரோ. எம்எல்ஏ வந்து எழுந்து இவர் மேடையில பேசின கோட் பண்ணதை வந்து தூக்கி வந்து போட்டு சட்டசபையில செதுக்கி விட்டான்டா. இன்னைக்கு அந்த அந்த வாயெல்லாம் இப்படி பண்ணி செய்கையில பண்ணார்ல. ரீசெண்டா கூட சேகர் பாபுவே தான் இப்ப நிக்கணுமான்னு ஒருத்தர் கேட்டார்ல அவசரப்பட்டு ஆமா மைக்ல. ஆமா. அவர் இன்னைக்கு பேசும்போது நம்ம அண்ணன் டைலாக் எல்லாம் கோட் பண்ணாரு. இது கத்தி பட டைலாக் எல்லாம் வந்து சொன்னாரு. என்ன ஆனாலும் சரி விவசாயத்தை விட்டுறாதீங்க அப்படின்னு நம்ம முதலமைச்சரே சொல்லியிருக்காரு அப்படின்னு. இன்னொரு விஷயம் நான் கவனிக்கிறேன். அவங்க ஆவனா எங்க முதலமைச்சர்ன்ட்டு அவங்க இந்த ஸ்டாலினை பத்தியே பேசிடுவேன். எங்க முன்னாள் முதலமைச்சர்னு சொல்லணும். அதனா உங்க முதலமைச்சர், உங்களுக்கும் அவர் தான்டா முதலமைச்சர், இப்ப இருக்கிறவர் தான். வைத்தியமாடா நீங்களாம், எம்எல்ஏ தானே. உங்க முன்னாள் முதலமைச்சர் இல்ல சொல்லுங்க, இல்ல உங்க நம்ம கட்சி தலைவர்னு சொல்லுங்க. அதை சொல்லிட்டு போ. அவர் சட்டசபைக்குள்ள இல்ல எங்க இல்ல முதலமைச்சர் ஹரி ப்ரோ முன்னாள் எம்எல்ஏன்னு சொல்ல சொல்லுங்க. மறந்துடுவாங்கல்ல. அரி முன்னாள் மறந்துடுவாங்கல்ல எம்எல்ஏ. மக்கள். எனக்கு இவரே வந்து நம்ம சபாநாயகர் வந்து அதை குறுக்கிட்டு ஜேசிடி அண்ணன் வந்து கேட்பாருன்னு நினைச்சேன். நீங்க அப்படியே என்ன உங்க முதல்வர்னு பேசுறீங்க. இப்ப அவர் சிட்டிங்கா இருக்கிற மாதிரி பேசுறான் அந்த ஆள். யோ பைத்தியமாயா நீ பாட்டுக்கு என்ன உங்க இஷ்டத்துக்கு பேசிட்ட போற, உனக்கு முதல்வர் இங்கதான் உட்காந்துருக்காரு அப்படின்னு இருந்துச்சு. அது வந்து அப்பாவா இருந்தா சொல்லுவாரு. இந்த இவரு வந்து ரொம்ப டெக்கரம் எல்லாம் பாக்குறாரு. கம்பேர் பண்ணாதீங்க. அந்த அதுதான் ஆள்ல நான் டீசெண்டா தானே சொல்றேன். அவன் எம்எல்ஏவா கூட இருக்க தகுதி இல்லாதவன். அவன் திருட்டு பையன் வெளியே வந்து ஒரு சபாநாயகருங்கிறவங்க ப்ரோ நியூட்ரலா தான் இருக்கும். டவுட், இந்த வாட்டி அந்த கிழவன் நின்று தோத்துட்டான். அவன் இருக்கானே எனக்கு அப்பாவு. தெரியாது. இல்ல அவன் இந்த வாட்டி கண்டெஸ்ட் பண்ணானா இல்ல எலெக்ஷன்ல? உள்ள இல்லையேப்பா, அவன் உள்ள இல்லையே, தோத்துருப்பான். அதனாலதான் உள்ள இல்ல. கண்டெஸ்ட் பண்ணானாலும் தெரியல. அவன் கண்டெஸ்ட் பண்ணானான்னு கேக்குறான். யாரோ ஒருத்தர் ஸ்பீக்கர் கேக்குறாரு, கொடுக்குவா? யாரு ஐடி ஃபாலோவர்ஸ் பாரு ப்ரோ. நம்மளதான் ஸ்மார்ட் பிரவீன். ஐடி ஃபாலோவர்ஸ் பாரு ப்ரோ. இருக்கு ஃபாலோவர்ஸ்லாம் இருக்காரு. கேட்போம். ஏத்துங்க, யாரா இருந்தாலும் ஏத்துங்க பாப்போம். டீசென்டான ஐடி நேம் இருந்துச்சுன்னா ஓகே தான். எங்க அவர் போயிட்டாரா? தெரியலையே. சரி கோச்சிங் ஓகே. போயிட்டாரா? யாரா இருந்தாலும் ஓகே கொடுங்க. ரிக்வெஸ்ட் கொடுத்தா ஏத்துறோம். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. யாரா அது பால் டைலு? ஏன் ஃபில்டர் பண்ண வேண்டியது இருக்குன்னா வர்றவங்கலாம் ஏதாவது வாய் பேசி விட்டுறான். வாய் பேசினா பிரச்சனை இல்ல, அவன் பாஜக இவனா நீயாடா கமெண்ட்ல போடுற நீயா இருந்தா இவன் தாங்க விதவிதமா ஐடி எடுத்து போடுவான். பழைய நிதி பால்டை கொடுக்குறேன். கொடுங்க ஏத்துங்க. இப்ப வரைக்கும் அவன் ஒரிஜினல் ஐடி எனக்கே தெரியல. அவன் ஒரிஜினல் ஐடி வச்சிருக்கானே எனக்கு தெரியல. அவனாதான் பழைய இருக்கு. நிதி இல்லடா அவன் இல்லையா? பால்டை பேசுங்க. அவன் வந்து ஃபுல் வந்து சைலண்ட் மோட்ல வரான் பழைய நிதி. இன்னைக்கு பால்டா நிதி வரல போல சட்டமன்றத்துக்கு. வரலையே. என்னடா கபில வாய்ஸ் மாதிரி இருக்குது. கபிலனா சே. இது சண்டே கூட இல்லையே. இன்னைக்கு ஒசிமாம்ஸ் சொன்னது இல்லையா? ஐயோ அடிக்கடி உதயநிதி வரமாட்டா. இன்னைக்கு புரியல, எதிர்கட்சி தலைவரே வரல சட்டசபைக்கு. என்ன இது? இல்லடா மண்டேவா? உதயநிதியே டிஎம்கே மயிரா கூட மதிக்கல. இதான் உண்மை. மதிச்சுதான் வந்திருப்பான். புசேன் ஒரு இது ஒண்ணு சொன்னாரு பேசும்போது, நீங்க சர்க்கார் பட போஸ்டர் மேல கை வச்சதுனால தானே நீங்க வரல, நீங்க தானே. ஆனா டேய் அவன் வெட்டுன ஒரு வெட்டும் எனக்கு அந்த பிஜிஎம்ல ஓடுது மைண்டுக்குள்ள.
இல்ல இல்ல இதுல இன்னொன்னு இல்ல வேற மாதிரி இன்னொரு இருக்குது. மாடுலேஷன் இதுல ஒரு இல்ல இல்ல ஆனா இல்ல ஆனா அவன் அந்த பாத்ரூம்ல இருந்த ஒரு நிமிஷமும் டன் டன் டடன் 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 அப்படின்னு ஒரு எலிவேஷன் அலெக்ஸ் வரும் ப்ரோ டைம் ஆச்சு ரெண்டு- போகணும். ரெ- அந்த ரெண்டு சாரி டேபிள்ல மன்னிக்கு. 3 ஃபைல் இருக்காமே அலெக்ஸ். இல்ல இல்ல சின்ன தம்பி எனக்கு தெரிஞ்சு அரசாம இல்ல மச்சி ஒரு நிமிஷம் இந்த சந்தானம் இலியானா சிக்கன் சாப்பிட்ட மாதிரி என்னைக்காவது ஏதாவது சாப்பிட்டு வயிறு கோளாறானா கூட 1/2 மணி நேரம் மேல எவனும் பாத்ரூம்ல இருக்க மாட்டான். ஆனா 2 அரை மணி நாள் நேரம். ஒருத்தன் பாத்ரூம்ல இட்டு வெளில வந்தான் பாத்தியா? தம்பி சின்ன தம்பி அரெஸ்ட் ஆகும்போது இப்போ நிவேதா வந்து போஸ்ட் போட்டுச்சு இல்லையா, ஏதோ திருக்குறள் போட்டுச்சு 2 பேருக்கும் முட்டிச்சுன்னு வச்சுக்கோமே. இப்போ இவன் எதுக்கு துபாய் அடிக்கடி போறான், யாரை பார்க்க போறான், வேற எதனா எல்லாம் ஒரு செட்டப் பண்ணிட்டானா? காரணம் தானே. இன்னொரு சட்ட தேவை திருப்பாங்க bro. போறேன். போய் கை காலில் விழுந்து அந்த போஸ்ட் எல்லாம் போடாதாமான்னு சொல்லணும்ல. சமாதானம் பண்ணுங்கல்ல ப்ரோ. அடிச்ச காசு அங்க கொண்டு போய் இன்வெஸ்ட் பண்ணும்ல, அதுதான் நாம என்ன மலேசியாவுக்கு ஒரு ட்ரிப்பு போட்டால் நல்லா இருக்கும். ஏன்னா இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு போட்டோம், கொஞ்சம் நல்லா இருக்கும். தம்ம ரொம்ப நாளா இங்கேயே இருக்காருல்ல, கொஞ்சம் ரிலாக்ஸா வச்சிருக்கோம் அவருக்கு. போயிட்டு ஏன்னா அப்படி இப்படி அதுவும் ஒருத்தன் ஏதோ இதுல ஆடினாங்க நடத்த போறானா, அன்னைக்கே போட்டா என்ன கொஞ்சம் நல்லா இல்ல இருக்கும். அது இங்கே தான் நடக்கும், மலேசியால இல்ல. அது எது ஜெயிலர் 2 தானே, அது இங்கே தான் தமிழ்நாட்டில் தான் நடக்கும். நேரு ஸ்டேடியம்னு நினைக்கிறேன். பர்மிஷன் கேட்பாங்க, அது அண்ணன் அது இல்ல கொடுப்பாரு. மலேசியா தான் போட்டிருக்காங்க. அக்டோபர் 2 தான் அவன் சிக்மா படம் ரிலீஸ் ஆகுது. அன்னைக்கே சக்சஸ் மீட் வைங்கடா. அன்னைக்கே வந்து ரிலீஸ் டே அன்னைக்கே சக்சஸ் மொத்த மீட் இல்லடா வைங்கடா. மொத்த அணியில அங்க போயிடும். இவனுக்கு யாருக்கிட்ட பேசல போனுங்க. இல்ல நார்மலா தெலுங்கு சைடு எல்லாம் வந்துட்டு ஒரு 2-3 டேஸ் சக்சஸ் மீட் வைப்பானுங்க. சிக்மாக்கு அன்னைக்கே வைக்கிறோம். அலெக்ஸ் கொஞ்ச நேரம் முன்னாடி சொன்னார்ல, அந்த மாதிரி அந்த ஆளை பேச வைக்கிறதுக்காக தான் இங்க பேசினா பிரச்சனையாகும்ட்டு தான் மலேசியா போய் பேசுவானுங்க. எனக்கு தெரிஞ்சு டெஃபினட்டா ஏதாவது அரசியல் பேசுவான், பேசி அடி வாங்குவான், அது தெரியும். பட் பேசுவான். இந்த வாட்டி எல்லாம் அரசியல் பேசினா படம் ஒரே நாள்ல ஏற்றி முட்டுவோம். பேசுவான். செஞ்சு கண்டிப்பா மென்டல் பேச மாட்டான் ப்ரோ. அவன் 4 நாள் முன்னாடியே சொன்னான், திருமாவளவன் வந்து கூட்டணி வந்து கேட்டு வாங்கிட்டாரு அப்படின்னு. ஆனா கொடுத்தது நம்ம அண்ணன். அது வந்து நம்ம பசங்க கொஞ்சம் வேற இதுல இருந்ததுனால அது கண்டுக்கல. எல்லாம் அன்னைக்கு அடி வாங்க வேண்டியதான். இல்ல அதெல்லாம் நாங்க மொத்தமா வச்சு படத்துல நம்ம அவனை அடிக்கிறதே அவனுக்கு கொடுக்குற மரியாதையா நான் நினைக்கிறேன். புரியுதா? இல்ல அவனை நம்ம அடிக்கிறத விட அவனுக்கு தொண்டர்களே போட்டு அடிக்க ஆரம்பிச்சாங்க. ஒரே நிமிஷம் ரஜினி அடிக்கும் போது குமரையா சைலண்ட் ஆகுறான். தனுஷ் போயிட்டனால குமரா வரலையோ. முதல்ல இல்ல ஒரு நிமிஷம், உங்களுக்கு ரஜினி ஒரு நிமிஷம் இல்ல, ரஜினி வந்துட்டு பேச மாட்டான். கலாநிதி மாறன் ஏதாவது கேனப்பா பேசுவான். ஏன்னா அவங்க ஆட்சிக்கு வந்துச்சு இல்ல, கலாநிதி மாறன் கண்டிப்பா. இல்ல இப்ப வந்து பேச சொல்லு. இந்தியால எந்த சிஎம் போன் இல்ல அந்த வார்த்தை இல்ல, நேரா இப்ப ஆட்சி சரியில்லையே வேற ஏதாவது சொல்லி விட்டுருவோம் பாரு. கவர்மெண்ட் வச்சு கவர்மெண்ட் விட்டு விட்டுருவான். ஆனா அலெக்ஸ் ப்ரோ மேடையில சொல்ற மாதிரி பிட்ட போடுவான். என்ன தெரியுமா, எங்களுக்கு வந்து அங்க பர்மிஷன் கொடுக்கலன்னு அதை கதை கட்டுவான். பாத்துக்கிட்டே முதல்ல இல்ல இவனுங்கெல்லாம் அதெல்லாம் பர்மிஷன் எல்லாம் குடுத்துருவாரு. பர்மிஷன் எல்லாம் குடுத்துருவாரு. எப்படியும் பசங்க பாத்து போனாங்க. முதல்ல ஒரு நிமிஷம் இல்ல மலேசியால ஒரு நிமிஷம் இல்ல மலேசியால அதிக கிரவுட் கேதரிங் பண்ணி கூட அது பெரிய மலேசியா ரெக்கார்டாவே அது கவர்மெண்ட்ல இருக்குது. அது அதான் தளபதி வந்துட்டு அந்த அந்த மாதிரி இல்லைங்க, அந்த மாதிரி புழுத்தரன்னு போனா உண்டு. இல்ல நம்ம ஊர்ல பண்ணுவோம் ப்ரோ. இருந்தா கூட அணிலுங்க பாதி போயிருக்கோம். புரியுதா? கபாலி டைம்ல மலேசியால எடுத்த படம், அந்த ப்ரொமோஷனுக்கு அங்க போய் கபாலி டைம் ரஜினி அக்யூஸ்ட்னு யாருக்கும் தெரியாதுங்க. இப்பெல்லாம் தெரிஞ்சிருச்சு, யாரும் மதிக்கிறது இல்ல. சொல்றேன், அததான் நானும் சொல்றேன். அணிலுங்களே பாதி போயிருக்கோம். இப்ப எவன் போவான்? யார வச்சு நீ வேற யாரு இல்ல கலர் தான் போவான். ஏறி டிக்கெட் எத்தனை அதான் போ நேரா ரஜினி அண்ணாத்தே அதிரடி சரவெடி விடி எல்லாம் கூத்து சும்மா இருங்க, அவனுக்கு கிளப்பி விடாத அப்படின்னு ஸ்டெப் போட்டு வந்துட்டு படம். அதாவது ஒரு படத்துக்கும் ஒரு ஐட்டம் சாங் வைக்கிறான். சூப்பர் ஸ்டார்னா எதுக்கு ஃபேஸ் வேல்யூக்கு தான் கலெக்ஷன் பண்ணும். ஒரு ஐட்டம் சாங் ஒரு ஸ்டேட்ல இருந்து ஒரு கேமியோ, அது அப்படி இல்லாம அனிருத் மியூசிக், இது எதுவுமே இல்லாம அவன் வந்து ஒரு டே ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் 100 கோடி கொடுத்தானா பரவாயில்ல. இது எல்லாத்தையும் சேர்த்து அவன் வந்து ஒரு செட் ப்ராப்பர்ட்டி மாதிரி வந்து நிக்கிறான். அந்த பொம்பளை டான்ஸ் ஆடுது, இவன் வந்து நின்னுட்டு கையாட்டிட்டு போறான். இல்ல ப்ரோ, உங்களுக்கு ரஜினி 1000 கோடி கொடுத்தாலும்
ரஜினி 2000 கோடி கொடுத்தாலும் ரஜினி அவள்தான். என்ன சொல்றது, ரசிகரும் வராது, பேரும் போச்சு. எனக்கு என்னன்னா இதுக்கப்புறம் என்னத்த பார்க்க போறேன்ற மாதிரி இருக்குது. இல்ல வாழ்க்கையோட நீங்க ஒன்னா கடைசி பாருங்க, காலகட்டம் இதுல கடைசி இல்ல நீங்க பீரியட்ல ஒன்னா இதெல்லாம் பாருங்க, இதுக்கு முன்னாடியாவது கொஞ்சம் நெஞ்சமாவது படம் ஓடும். இந்த ஆள் எலெக்ஷனுக்கு முன்னாடியும் பின்னாடியும் பண்ணதுல அனில்ஸ் மட்டும் இல்ல, நியூட்ரலா இருக்கிற ஜனங்க கூட வந்து அவனை போட்டு பொழப்புலன்னு பொழகு போடுங்க. என்னைக்குமே ப்ரோ இல்ல ஒருத்தன் வளரும் போது என்னைக்குமே பகைச்சிக்க கூடாது. அதுவும் டிவிக்கே வளரும் போது தான் இவன் பகைச்சிக்கணும். கடைசி கட்டத்துல அந்த ஜெயிலரு கூட அந்த டிவிக்கே அதான் இந்த கட்சி ஆரம்பிக்கும் போது பண்ணது, கரூர் அப்ப பண்ணது, கடைசி எலெக்ஷனுக்கு முன்னாடி 10 நிமிஷத்துல காலம் ட்வீட் பதில் வருதுடா, சொல்ல பண்ணது 10 காலம் நிமிஷத்துல எப்ப ட்வீட் காலம் வருதுடா. இல்ல நிறைய இத்தனைக்கும் வந்துட்டு டீச்சர் என்ன இது எனக்கு ஆதவ் என்ன சொன்னாருன்னா உண்மையதான் சொன்னாரு. சும்மா இருக்கு ஸ்பீக்கர். இவனுக்கு பாசிட்டிவ் தான் கொடுத்து அவனை மேல ஏத்த வேணாம்பா. இல்ல குமாருக்கு ஸ்பீக்கர் வருதா பாருங்க. குமார் இல்ல அவன் கேட்கவே இல்லையே. குமார் லிசனர்ல தான் இருக்கு. அலெக்ஸ் ப்ரோ கேக்குதா? வேலை மேல இருக்கானா? நான் இன்வைட் கொடுத்துருக்கேன் பாப்போம். சரி இல்லாதான். ஆனா டேய் அவன் வெட்டுன ஒவ்வொரு வெட்டுங்கிற மாதிரி இன்னைக்கு பொறுமையா அமரக்காம டீல் பண்ணாரு. ஆனாடு அவன் அந்த பாத்ரூம்ல ஃபிளஷ் பண்ண ஒரு பட்டனும் எதை பத்தி நீ எங்கடா போற? ஏங்க உங்களுக்கு 1000 ரெக்கார்டு இருக்கலாம், எங்களுக்கு பாத்ரூம்ல ரெக்கார்டு அந்த வீடியோ கட் பண்ணி வச்சுக்கிறீங்களாடா பசங்களா? இருக்கு ப்ரோ. முதல்ல இல்ல ப்ரோ புக்மார்க் பண்ணி வச்சிருக்கீங்களா? இல்ல ப்ரோ யாரு சொன்னாலும் அதை நம்ப மாட்டாங்க. ஆனா உங்க ஒய்ஃபே வெளியே வந்து போலீஸ் கிட்ட சொல்றாங்க இன்னும் முடியல. அதுதான் அவங்க ஒய்ஃபும் மாசுவும் சொன்னது. ஏன்னா புக்மார்க் பண்ணி வச்சுக்கிறீங்களா, இல்ல வீடியோ கட் பண்ணி வச்சுக்கிறீங்களா? ஏன்னா சண்டேவே வந்து நான் காவேரி இஷ்யூக்காக என்ன அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்ட்டு மேடை ஏறி புழுவுறான் வாயை திறந்து இவ்வளவு ஜனங்களுக்கு முன்னாடி. இருக்க வந்து இவனுக்கு அவ்வளவும் வந்து அன்னைக்கே சொன்னோம்ல, அது நம்ம பேசணும் ஞாபகம் இருக்கா? இவன் வந்து தியாகி பாட்டம் தேடுவான். நான் அவங்க அப்பா மிஸ்ஸால போனேன்னு மிஸ்ஸால போனதை வந்து மிஸ்ஸால போனான்ட்டான் அவன். புரியுதா? இல்ல அதான் சொல்றேன். ஷா கமிஷன் ரிப்போர்ட் படி மிசா டைம்ல தான் ஸ்டாலின் அரெஸ்ட் ஆயிருக்காரு. மிசால அரெஸ்ட் ஆகல. அதுதான்ப்பா, மிசா டைம்ல அரெஸ்ட் ஆனாரு. அதுவும் ஒரு மிசால அரெஸ்ட் ஆனாருன்றத மாத்தி மிசான்ட்டானுங்க. இப்பதாங்க அவங்க அரசியல் இப்படிதாங்க. அதுதான் சொல்றேன், இவங்க கட் பண்ணி வச்சுக்கணும். என்னைக்குன்னா வந்து உனக்கு அது போடும் போது வச்சிருந்தானுங்க. யாரு படிக்கிறானே தெரியல. முதல்ல பேப்பர் படிக்கிறவனே குறைஞ்சிட்டான். அது இன்னும் ஓடுது. அதுக்கு யாரு ஆசிரியர் ஒரு அளவும் தெரியல. முரசொல்லி. ஆமா நம்ம மீசமாமா அவன் பத்திரிக்கையே ஒழுங்கா நடத்த மாட்டான். அவன் பத்திரிக்கையே அங்கதான்டா வச்சு பொண்டாட்டி கேக்குதா? இல்ல அடி. ஆஹா, அவனுக்கு பிரஸ் கிடையாது, முரசொலியில தான் பில் பண்றான் அவன். அததான் சொல்றேன் கார்த்தி ப்ரோ. அவனுக்கு கொடுத்துருக்கு. முரசொலியும் ஒன்றும் மிகப்பெரிய ஒன்றும் சாம்ராஜ்யம் எல்லாம் கிடையாது. காலத்துல அந்த ஆள் எழுதும் போது ஒழுங்கா இருந்துச்சு. அந்த ஆளே போயிட்டாப்புல. அந்த ஆளு அப்ப அப்படி இப்படின்னு ஏதாவது ஒரு கதை எழுதுவாரு. அசிங்கமா பேசினவன் தானே, அப்படிதான் இருக்கும். கண்டுக்காதீங்க. பாவம் இப்ப கதை எழுதுறதுக்கு ஆள் இல்ல. கேக்குதா? கேக்குது. ஒரு கை போட்டு ரிமூவ் ஆயிடுச்சுன்றான். நானும் நினைச்சேன் என்னது ப்ரோ. கீழ ஒரு ஐடி பாருங்க, ஸ்பீக்கர்ல இருக்கு. சரிண்டாடா, அது வந்துச்சு. நான் தான் யாருன்னு தெரியல, நான் அக்செப்ட் பண்ணாம இருக்கேன். மேல இருக்கிறவரும் கீழே இருக்கிறவரும் ஒரே கட்சிக்காரங்க. அந்த ஒருத்தன் பேப்பர்லாம் தின்னுட்டு இருந்தாங்க அசம்பிளா. பேர் என்ன? மார்க்கண்டேன். எலும்பெல்லாம் உடைச்சு பேசலாம். ஒரு நிமிஷம் கார்த்தி ப்ரோ, ஸ்பீக்கர் வாங்க.
எங்க ஸ்பீக்கர் சொன்னா காணாமல போய் டிசைனர் போயிட்டாரு. காணாம போயிட்டாரு. பக்கா வந்து இங்க எவ்வளவு கிடைக்க முடியல. ரிக்வெஸ்ட் கொடுத்துருக்காரு. கேக்குதா? கேக்குது ஒரு நிமிஷம் இருங்க. வந்துட்டாரு. வாங்கிட்டு என்னாச்சு? இல்ல இவனுக்கு குமாருக்கு பக் ஆகுது. செக் பண்ணி பார்த்தேன். கோர்ஸ் கொடுத்துருக்கேன். தெரியல வாங்க வருவான்னு நினைக்கிறேன். ஆனா மார்க்கெண்டே மாவே சந்தோஷப்பட்டிருப்பான். பார்த்தியா எங்க அப்பா எப்படி பேப்பர் இருந்தாரு அசம்பிளில. அவன் ஏன்டா கீழே போயிட்டு இருக்கிறான்? குமாரன் இன்னைக்கு ஒரு இந்த சவுக்கு மீடியா வந்து புது ஆபீஸ் ஓபன் பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு சிம்பு இன்வைட் பண்ணியிருந்தாங்க. சரியா, நான் பார்த்தேன் அந்த வீடியோ பார்த்துருக்கேன். 3-4 தடவை சவுக்கு வந்து முடிவு பண்ணிட்டான். சரியா, தனுஷ் இந்த பக்கம் இறங்கணும்னு சிம்பு எப்படியாவது அரசியல்ல எதிர்த்தாப்புல இறக்கி விட்டுருன்னு சிம்பு அவ்வளவு தடவை ஹுக் பண்றான். என்னென்னமோ சொல்றான். நீங்க அந்த அக்கா